Hi friends, welcome to கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பலரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாரம்பரியமான சீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம மட்டன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த அரிசி சீரக மாதிரியே இருக்கிறதுனால தான் இந்த அரிசிக்கு பேர் சீரக சம்பா அரிசின்னு பேர் வந்துச்சு. இந்த சீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணி எப்படி மட்டன் தம் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் நியூனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். தம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 200 ml கல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 50 ml நெய் எடுத்து வச்சுருக்கேன். 4 ஏலக்காய், 3 பட்டை, 3 கிராம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். மலை வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதில் ஒரு 8 ஏலக்காய், 6 கிராமு, ஒரு 6 பட்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இஞ்சி 100 கிராம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு 100 கிராம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்திருக்கேன். கரம் மசாலா இதில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமன் ஒரு 1.5 பழம் எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 1/4 கிலோ தக்காளி எடுத்து பழமான தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ பிரியாணிக்கு நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கறியில் கொஞ்சம் உப்பு பிடிக்கிற அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு அந்த தண்ணியை நான் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 kg சீரக சம்பா அரிசிக்கு எனக்கு வந்து இந்த டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா 5 டம்ளர் வந்துச்சு. இது 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ எனக்கு 5 டம்ளர் வந்தங்காட்டிக்கு நான் 5 டம்ளர் அரிசிக்கு நான் 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நான் இதை ட்ரெயின் பண்ணி எடுத்ததுலேருந்து எனக்கு 3 டம்ளர் தண்ணி கிடச்சிச்சு. இந்த 3 டம்ளர் தண்ணி அது போக நான் பேலன்ஸ் 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்து இதில் 7.5 டம்ளர் அளந்து எடுத்து வச்சுட்டேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பிரியாணி சட்டி வச்சுட்டேன். சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 200 ml கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 50 ml கீ ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுடலாம். பச்சை மிளகாயை நான் போட்டுடுறேன். பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த மலை வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இருக்கிறது கண்ணுக்கே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்கள், நான் அடுத்தது பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பேஸ்ட்டையும். இப்போ நான் சின்ன வெங்காயம் பேஸ்ட் எடுத்திருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே 8 மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். இது வணங்குற டைமில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அளவு தண்ணியை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இன்னொரு அடுப்பில் வச்சு நான் நல்லா பாயில் பண்ணட்டுன்னு விட்டுருக்கேன். இது வணங்கினோன்னையும் தண்ணி கொதிச்சதையும் 2 சேர்த்து ஊற்றும் போது உங்களுக்கு சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு நான் புதினா இலை போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை போட்டுக்கிறேன். நல்லா வணக்குங்க. எடுத்து வச்சு இந்த பட்டை கிராம் பொடியை போட்டுக்கலாம். பட்டை கிராம் ஏலக்காய் பொடி போட்டாச்சு. நல்லா வணக்கி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். தக்காளி நல்லா ஜூஸியாக வரணும். கீழே அடி பிடிக்க விட்டுறாதீங்க. நல்லா அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா வணங்க எனக்கு நல்லா ஸ்மெல் வருது. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் அந்த அரைச்ச மசாலாவில் இருக்கிற தண்ணி எதுவும் இல்லை ஆட் பண்ணிடாதீங்க, தண்ணி எச்சாயிரும். தண்ணி அளவு தாங்க கரெக்டாக சாப்பாடுக்கு ஒன்றுக்கு ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. பாருங்கள், என்ன இதில் தண்ணியே இல்லை, அந்த மசாலா மட்டும்தான் இருக்குது. நல்லா வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் பீசஸ் போட்டுக்கலாம். நான் 1 kg சீரக சம்பா அரிசிக்கு நான் வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டனுக்கு பதிலாக சிக்கன் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் இதே ப்ராசஸ் தான் சிக்கன் தம் பிரியாணிக்கும். மட்டனில் நல்லா மசாலா இறங்கணுங்க, அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம்.
நான் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் மட்டன் வந்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மட்டன் போட்டிங்கன்னா வேணால் இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்க விடுங்க. பாருங்கள், இந்த சைடில் நம்ம அளந்து எடுத்து வச்சு இந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 1 கிலோ சீரக சம்பா அரிசியை நம்ம போட்டுக்கலாம். சுத்தமாக ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அளவு தாங்க ரொம்ப முக்கியம். அப்போ தான் சாப்பாடு ரொம்ப நல்லா வரும். நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணக்கூடாது. மசாலா வாசம்லாம் போயிடும். இப்போ நல்லா கொதி வந்து தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம விடணும். அடிக்கடி அப்போ லைட்டாக எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு தட்டத்தை மூடி வச்சுருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்படி நல்லா கிளறி விடணும், இல்லை கீழே அடி பிடிச்சிரும். மறுபடியும் 10 to 15 மினிட்ஸ் தட்டை மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிருச்சு. லைட்டாக தான் தண்ணி இருக்குது. கீழே அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை ஊற்றிடுறேன். இதில் கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நல்லா இப்படி கலந்துடுங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுருங்க. தண்ணி சுண்டிருச்சுனாலே அடுப்பு சிம்மில் வச்சிடணும். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா தண்ணி சுண்டிருச்சு. இப்போ நம்ம தோசை சட்டி அடியில் வச்சுட்டா நம்ம சாப்பாடு நல்லா புழுங்கிடும். தட்டத்தை மூடி தோசை சட்டி அடியில் வச்சிடலாம். தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் காஞ்சோன்னே இந்த பிரியாணி எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம் தம் போடுறதுக்காக. கீழே தோசைக்கல் தம்முக்கு வச்சுருக்கோம். அதேமாதிரி மேலே இந்த மாதிரி பாயில் பண்ண வாட்டரை நம்ம மேலே வச்சிடலாம். 20 to 25 மினிட்ஸ் தம்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், எம்மியான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். செம்மையாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.